இன்னைக்கு நான் பேசக்கூடிய ஆசிரியர் யார் அப்படின்னா எஸ் நாகரத்தினம் அம்மா அவர்கள். சிரிச்ச முகத்துடன் அமைதியாக, தேவையில்லாமல் யாரிடமும் பேச மாட்டாங்க. தன்னுடைய வேலையில சரியாக செயல்படக்கூடியவங்க, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசிரியரை பத்தி தாங்க நான் பேச போறேன். என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, சார் யார் எது சொன்னாலும் அப்படியே கேட்டுக்கொள்ளுங்க, அதுல நிறை இருந்தால் நிறைய எடுத்துக்கொள்ளுங்கள், குறை இருந்தால் அந்த குறைகளை நிறையாக மாற்றிக்கொள்ளுங்க அப்படிம்பாங்க. கவலைப்படாதீங்க, போக போக பழகி போயிடும். நாங்கெல்லாம் எப்படி வேலை பார்க்குறோம் பார்த்தீங்களா, எங்களுக்கெல்லாம் பழகிருச்சு. நாங்கள் அதனால தான் இத்தனை வருஷமாக இங்கே தொடர்ந்து எங்களால் பணியாற்ற முடியுது. ஆரம்பத்தில் சற்று கடினமாக இருந்தாலும் அப்படியே பழகிடும் நமக்கு. நீங்களும் நல்லா வேலை பாருங்க, வேலை தொடர்ந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெக்னென்ட் ஆயிடுவீங்க, லைஃப் செட்டில் ஆயிரும். ஸோ நல்லா வேலை பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அது மட்டும் இல்லைங்க, மார்கழி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா கோவில்களில் உற்சவம் நடக்கும். அப்போ பிரசாதம் கொடுப்பாங்க. அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு வந்து காலையில் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அத்துணை ஆசிரியர்களுக்கும் கொடுப்பாங்க. இதெல்லாம் யாராலையும் உடனே செய்ய முடியாதுங்க. ஏன்னா ஆலயங்களில் கிடைக்கக்கூடிய பிரசாதத்தை தான் மட்டும் உண்டு அந்த இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்வதை விட தான் கூட இருக்கிறவங்களுக்கும் அந்த பிரசாதத்தை கொடுத்து அந்த இறைவனுடைய அனுகிரகம் பெறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் கொண்டவங்களை பார்க்க முடியாது. தன்னுடைய வேலையில சிறப்பாக செயல்படக்கூடியவங்க நான் பார்த்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த காரணத்திற்காகவும் தன்னுடைய வகுப்பை புறக்கணிக்க மாட்டாங்க, வகுப்பிற்கு தாமதமாக போக மாட்டாங்க. இதை அவங்கள்ட்ட இருந்து நான் பார்த்து தெரிந்து கொண்டதுங்க. கரெக்டாக வகுப்பிற்கு போயிடுவாங்க. மாணவர்களுக்கு தேவையான குறிப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியவங்க. அது மட்டும் இல்லாமல் வினாக்களை எளிமையாக சொல்லித்தரக்கூடியவங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக பணியாற்றக்கூடியவங்க. பள்ளி ஆண்டு விழா வந்துட்டா அப்படின்னா தமிழ்துறை சார்பாக நாடகம் அரங்கேற்றம் செய்வாங்க. அந்த நாடகத்தை தயார்படுத்தி அற்புதமாக வழங்கக்கூடிய ஒரு ஆசிரியருங்க. நாடகம் தயார் பண்ணுவதற்கு மாணவர்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எப்போ ஃப்ரீயாக இருக்கிறாங்களோ அந்த நேரத்தில் தான் மாணவர்களை அழைத்து நாடகத்தை தயார் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் யாரையும் துன்புறுத்த மாட்டாங்க. எப்படி தான் அந்த இலவச நேரத்தில் மாணவர்களை அந்த நாடகத்திற்கு தயார் பண்ணுறாங்கன்னே தெரியாது. சரியான முறையில் தயார் பண்ணி நாடகத்தை அரங்கேற்றம் கொடுப்பாங்க. லாஸ்ட் நாள் பார்த்தீங்க அப்படின்னா நாடகம் தயார் பண்ணி முடித்த பிறகு என்னை கூப்பிட்டாங்க, சார் கொஞ்சம் நாடகத்தை பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, அவங்க ட்ரெஸ் எல்லாம் பாருங்க, இதெல்லாம் நாங்களே தயார் பண்ணது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பரவாயில்ல, எப்படி செயல்படுறாங்க பார்த்தீங்களா, உற்சாகத்துடன் சுறுசுறுப்பாக தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில சரியாக செயல்படுறாங்க. யாரையும் துன்புறுத்தாம தான் அழகா செயல்படுறாங்க அப்படிங்கிறத அவங்கள்ட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. ஒரு அற்புதமான ஆசிரியர். இந்த தருணத்தில் அவங்கள நான் நினைச்சு பார்க்கறது எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. அவங்க எங்கு இருந்தாலும் சரி, நீண்ட ஆயுளுடன் எல்லாம் வல்ல இறைவன் அனுகிரகத்தால நல்ல முறையில் ஆசிரியர் பணியில சிறப்பாக பணியாற்றணும். இந்த ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளர.